அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்களுடைய வாரிசுகளுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதுல யார் யார் இடம்பெற்றிருக்காங்க? முக்கியமாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி ஸ்டாலினுக்கு இந்த முறை திருவல்லிக்கேணியில் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. போன முறை அவர் வெற்றி பெற்று பின்னர் துணை முதலமைச்சர் ஆனார். அமைச்சர் காந்தியின் மகன் வினோத் காந்திக்கு ராணிப்பேட்டையில் அவருக்கு பதிலாக இந்த முறை வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அண்ணாநகர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த மோகனின் மகன் கார்த்திக்கு இந்த முறை வில்லிவாக்கத்துல வாய்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. மறைந்த மாவட்ட செயலராக இருந்து சட்டமன்ற உறுப்பினராக மறைந்த ஜே அன்பழகனின் மகன் ராஜா அன்பழகனுக்கு ஸ்ரீநகர்ல வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. கடந்த முறை ஜே அன்பழகனுடைய தம்பி ஜே கருணாநிதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அவருக்கு பதிலாக இந்த முறை ராஜா அன்பழகனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் பொன்முடியுடைய மகன் கௌதம் சிகாமணிக்கு திருக்கோவிலில் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஐ.பி. செந்தில்குமாருக்கு, அமைச்சர் ஐ.பி. பெரியசாமியுடைய மகன் ஐ.பி. செந்தில்குமாருக்கு இந்த முறை பழனி தொகுதி கூட்டணிக்கு சென்றிருக்கக்கூடிய நிலையில திண்டுக்கல்ல வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. திண்டுக்கல்ல அவர் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசனை எதிர்த்து களமிறங்குகிறார். அதே போல தற்போது அமைச்சராக இருக்கக்கூடிய டி.ஆர்.பி. ராஜா, டி.ஆர். பாலு மகன், அவருக்கு மீண்டும் மன்னார்குடி தொகுதியில வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் தொடர்ந்து 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நிலையில 4வது முறையாக அதே மன்னார்குடி தொகுதியில அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அங்கு அமமுக வேட்பாளர் இந்த முறை களமிறங்க இருக்கிறார். அதே போல 4 இஸ்லாமியருக்கு வாய்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ஆவடியில அமைச்சர் நாசருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பாளையங்கோட்டையில தற்போது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அப்துல் வஹாப்பிற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. செஞ்சி சட்டமன்ற தொகுதியில அமைச்சராக இருந்த செஞ்சி மஸ்தானுக்கே மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ராயபுரம் தொகுதியில சுபேர்கானுக்கு, அவர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரை எதிர்த்து களம் காணக்கூடிய நிலையில அவருக்கு இந்த முறை வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. 4 இஸ்லாமியருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. 6 இஸ்லாமிய கட்சிகளுக்கு, அதாவது மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய ஜனநாயக கட்சி, எஸ்டிபிஐ உள்ளிட்ட 6 இடங்கள் அவர்களுக்கு தனியாக வழங்கியது போக 4 இஸ்லாமியருக்கு இந்த முறை திமுக வாய்ப்பு வழங்கியிருப்பதும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி கோகுல்.